வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ருசியான மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய தட்டை ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த தட்டை ரெசிபி பண்ணுறதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி அரிசி நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அடுத்து நம்ம இந்த தட்டை ரெசிபி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நம்ம இட்லி அரிசி நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆச்சு. இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரைண்டரில் அரைக்கலாம். நல்லா நைஸாகவும் ரொம்ப கெட்டிப்பதமாகவும் இதோட மாவை நம்ம அரைக்கணும். அதனால் மிக்சியில் அரைக்கிறதோட நம்ம கிரைண்டரில் அரைச்சோன்னா இன்னும் நல்லா நைஸாக இருக்கும். இது மாதிரி அரைக்கும் போதே இது மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு அந்த கெட்டி பதம் வர முடியும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதனால் இப்போ பாருங்கள், இது மாதிரி பதம் வர்ற டைமுக்கு இப்போ இந்த மாவுலேயே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த மாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கிரைண்டரில் அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவோட பதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. முக்கியமாக இந்த தட்டை பண்ணுறதுக்கே இந்த மாவோட பதம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது மாதிரி கெட்டி பதமாக அரைக்கணும். அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து பொட்டுக்கடலையை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பவுட்ராக. அதாவது பொட்டுக்கடலை பவுட்ரை எந்த அளவுக்குனா, நம்ம 1 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கோன்னா அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருக்கணும். இப்போ இதோடலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதையும் இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை மாவு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி ஒரு பெரிய தட்டிலையோ பேசின்லேயோ செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம மாவு பிசைகிறதுக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மாவுலேயே நம்ம கிறிஸ்பியாக தட்டை வரதுக்கு 1 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெயை நல்லா சூடாக்கியிருக்கேன். இப்போ இந்த நல்லா சூடாக இருக்க இந்த எண்ணெயை நம்ம மாவில் ஊற்றிக்கணும். நான் நல்லா 1 கரண்டி அளவுக்கு மாவு சூடாக்கியிருக்கேன். நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கிற எண்ணெய் மாதிரி சூடாக்கியிருக்கணும். இந்த கொதிக்கிற எண்ணெயை இந்த மாவில் ஊற்றிட்டு பார்த்து பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த எண்ணெய் நல்லா 1 கரண்டி அளவுக்கு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். மாவு நல்லா கிறிஸ்பியாகவும் தட்டை வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவோட பதம் இது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ மாவை எப்படி ரவுண்டாக நல்லா ஃப்ளாட்டாக தட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு துணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இது மாதிரி சின்ன எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தட்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி உருண்டைகளை ஒரு துணியில் நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா எண்ணெயை எந்த சைடில் நம்ம உருண்டை சைடு வைக்க போகிறோமோ அந்த சைடில் நல்லா எண்ணெயை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த கவர் எடுத்து இந்த உருண்டைகள் செஞ்சு வச்சுருக்கோம்ல அது மேலே வச்சு ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம் எடுத்துக்கோங்க. பேஸ் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அதை இந்த உருண்டைகள் மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஃப்ளாட்டாக வரும். பாருங்களேன், இந்த தட்டை எந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் தின்னாக வேணும்னா இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் தின்னாக வரும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகள் மேலேயும் இந்த கவரை ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் அதை வச்சு நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம இந்த தட்டை ரெசிபி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி சுலபமாக செய்யக்கூடிய குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தட்டை இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாகவும் இருக்கும்.
மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ வாணலியில் எண்ணெய் நல்லா சூடாகிருந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வாணலியில் டக்குன்னு ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்து போட முடியும். இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை வந்து தட்டையை வந்து போடலாம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப ருசியான தட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் மெல்லமாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக, அதாவது அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா தணிகிற முடியும். இதை வந்து நல்லா வேகட்டும். இந்த பபிள்ஸ் எல்லாமே தணிஞ்சதுக்கப்புறம் இது இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே தணிஞ்சிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுக்கலாம். ரொம்ப ருசியாக ரொம்ப சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற தீபாவளி ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.